நெற்றிக்கண்ணிலே தீயாகப்பட்டது பாரமேறி விழுந்து நீங்க எத்தனை பேர் சாமி உடன் பிறந்தீங்க? அப்படி கேளு. யார் யார் பிறந்தீங்க? அந்த வட்டவாரை எடுத்து நெருப்பின் வழியாக நான் 2 பேர் அக்னி வழியாக 2 பேர் பிறந்தீங்க. யார் யார் சாமி? யாரு? யமகண்டன். உங்களுடைய மூத்த அண்ணார் யமகண்டன். நான் தம்பி. நான் எரிகண்டன். யமகண்டன் எரிகண்டன். சரி சாமி. இப்படி இருவர் பிறந்தீர்கள். இருவர் பிறந்தோம். சரி. பிறந்து நான் வாழ்ந்தக்கூடிய என் ராஜ்யம் சாம்ராஜ்யம் எந்த நாடு சாமி? அது என்னுடைய நாடு அருமையா நடிச்சது. உங்களுடைய நாட்டுக்கு வர மாதிரி இருந்தா கூட பைக்ல கார்ல வரலாங்க. ஆனா என் நாடு தேடி வர மாதிரி இருந்தா 4 சக்கர வண்டி தாங்க. 4 சக்கர வண்டி. ஆமா 3000 ரூபாய் கொடுத்து போன் பண்ணி வர சொல்லிட்டா வந்துருங்க. இடம் வந்து சேர்ந்துக்கும். 30 பேர் 40 பேர் ஏறி வண்டியில எழுதலாம். அப்படி அதுவே பாட்டு பாடிங்க சாமி. ஆனா நான் என் நாட்டுக்கு வரும்போது பூரா ரோடு பூரா பாத்தீங்கன்னா மழை வெட்ட கிடக்கும். அப்படியே அந்த வண்டிக்கு முன்னாடி பப்படி அடிப்பாங்க, பட்டாசு அடிப்பாங்க, ஆணுடுவாங்க, ஏகப்பட்ட வரவேற்பு. வரவேற்பு அப்படி அவ்வளவு ஒரு வரவேற்போட வந்து எப்பேற்பட்ட கொம்பாதி கும்மனா இருந்தாலும் என் நாட்டுக்குள்ள எப்படி நீ காலடி எடுத்து வச்சுட்டா போதும். 1 ரூபாய் கொடுத்து எந்திரிச்சு போனாலும் போக மாட்டாங்க. நானே உங்களுக்கு அப்படி பிடிச்சு போயிருங்க. இப்படியா? அப்படி நாட்டுக்குள்ள வந்து உள்ளார பாத்தீங்கன்னா அடையாளம் என்னங்க? அப்படியே நாட்டை சுத்தி 6 அடி காம்பவுண்ட் செவரு. அதை தாண்டி உள்ளார வந்தீங்கன்னா ஒரு மணி மண்டபம். எதுக்கு? நிழலுக்குங்க. நிழலுக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி பைப். ஆமாங்க, தண்ணி தாங்க வந்து தண்ணி குடிக்கிறது. அருமையா நடிச்சாமி. அதையும் மீறி பாத்தீங்கன்னா அவதாவது 3 கல்லு வச்சு அடிக்கிருப்பேன். யாரும் எந்திரிச்சு ஓடக்கூடாதுன்னு. ஓஹோ, பாதுகாப்பு. அது இல்லாத என் நாட்டுக்கு கண்ணு பட்டுருக்குன்னு சொல்லி அந்த மூலையில பாத்தீங்கன்னா பழைய கட்டிலு, பழைய மரம், துணி மூட்டைங்க, தலைவாணிங்க பூரா கிடைச்சாங்க. அப்பேற்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த நாடுங்க. பேர்பட்ட நாடு என்ன நாடு? அதாங்க மேச்சேரி சுடுகாடு. என் நாட்டுக்கு ஒரு வரியா போலாம். வரியா போலாம். இனிமே இருந்து என்ன பண்ற?
சாமி நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு கிழக்கே உதயகிரி. ஓ கிழக்கே உதயகிரி. சூரியன் உதித்தது பாரு. ஆமாங்க. அது பேர் ஓ உதயமானால் உதயகிரி. 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 மேற்கே அஸ்தகிரி. அஸ்தமானால் அஷ்டகிரி. சவா. சரி சாமி. நடு மத்தீபம். ஓ நடு மத்தியம். கிரி என்றால் கிரி என்றால் மலை. கிரி என்றால் மலை. சரிங்க. என் நாடு ஓ நேரடியாகும். நாடோ எரிகண்டகிரி. சரி. எரிகண்டகிரி அங்க வரக்கூடிய உங்களுடைய பேரோ எரிகண்டாச்சுரை. ஏன் சாமி? இப்பதான் எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் சாமி. உங்களுடைய நாடு நிகண்டகிரி, உங்க பேரு எரிகண்டாச்சுரை. இந்த எரிகண்டாச்சுரனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்களா? கேட்டே ஒரு கேள்வி. நான் என்ன கேட்க எனக்கு குதிரை கேட்டேன். கேளு, அது ஒண்ணுதான் கேட்கல, அதையும் கேளு. இல்ல தப்பு தான் வரையதே கேட்டேன். கேளு. ஏய், தம்பி. உங்களுக்கு திருமணமானதான் தானே கேட்டேன். அன்பா சாமி கட்டான கட்டளை கண்ணாடி ரஜிதம். நான் மனைவி. அதான் எப்படி தெரியுமா? கல்யாணம் ஆகி போச்சுங்களா? ஆகி போச்சு இல்ல, திருமணம் ஆகிவிட்டது. யாரு சாமி? நம்ம வீட்டுக்காரி யாரு? நம்பூடுறியா? இல்ல இல்ல உங்க பொண்ணு நம்பூடுறியா? நீங்க உங்க பொண்ணு. ஐயோ கமல்தா வக்கார வரடா. ஏன் சாமி இப்படி தப்பா நினைச்சீங்க? ஏன் அப்படி அடி வாங்கிச்சா? அடியா வாங்குற உதய வாங்குற கொலை பண்ணி கொல்ல முடியா? அடிக்கிறா முடி அடிக்கிறா முருகனா? ஏய் இவன் 3 வருஷம் எடுத்தான். ஏலே இந்த சாமி நானே டெய்லி என்னென்ன வாயில வந்து உங்க எல்லாம் கூட கேளு. டெய்லி போற பக்கம் தான் சாமி நைட்டுக்கு தான் கேக்குறானே சாவ மாட்டீங்க. நைட்டில எதுவுமே 90யா? இல்லைங்க நைட்டி என்னடா நீ மட்டும் அடிச்சு அவன் சோத்துல இருந்து புகை வருது. அடி எப்படி? அடியோட ஒண்ணு இடியோட ஒண்ணு சாமி. டேய், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அந்த சாம்பார் குழம்பு கூட அவ்வளவு ஒரு பொறுத்துறீங்க. நீங்க அடிக்கிற அந்த ஸ்டார்டிங் முறை பாருங்க அப்படியே ஏன் பொறுத்துமா இருக்குது. அன்பா சாமி என் மனைவியார் யாரு? யாரு அப்ப அவள் அழகி சொன்னா அன்பா ஐயோ சாமி இவ்வளவு அழகு தெரியுமா? இங்க ஒண்ணு இல்ல சாமி, இங்க வலிச்சு விட்டு விடுறதா இரியா பிடிச்சிங்க. இந்த கை எனக்கு பழக தோசை வீட்டுக்கு போனாலும் அப்படியே தான். ஐயோ சாமி இந்த கை இருக்கிறது குடிச்சுட்டு அப்படியே தண்ணி அதனால கையோட இவன் பாசி கை வச்சு அது வேற பேச்சு. அவள் சாமத்துல கட்டி ஐயோன்னு 16ஆம் பாடத்துல ஒரு சாவு டேய்! சாவு